அது ஒரு பாலைவனம். அதிலே அந்த ஓரிடம் மட்டும் பசுமையாக, அழகாக, செழிப்பாக இருந்தது. அரசன் தன் அரண்மனையை அங்கேதான் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். பெரிய அரண்மனை, சுற்றிலும் பெரிய தோட்டம், மரங்கள், பழங்கள், அருவிகள் என்று அசத்தலாக இருந்தது அது. அந்த பாலைவனத்தின் வழியாக கடந்து சென்றவர்கள் அந்த அரண்மனையின் முன்பாக நடந்து சென்றார்கள். அரசன் அவர்களை கவனித்தான். களைத்து, சோர்ந்து, பசியோடும் தாகத்தோடும் சென்றார்கள். அரசன் வேலையாட்களுக்கு கட்டளையிட்டான். அரண்மனை தோட்டத்தில் எப்போதும் சோறு வெந்து கொண்டிருக்கணும். தண்ணீர் பானையில் தயாராக இருக்கணும். களைத்து வாடி வதங்கி வரும் மக்கள் அங்கே உண்டு குடித்து பருகி இளைப்பாரி செல்லட்டும் ஆணையிட்டான். மக்கள் அரசனை நன்றி கூறி இறைவனை புகழ்ந்து கொண்டே சென்றார்கள். அரசனுக்கு நெருங்கிய நண்பர்கள் இருந்தனர். 2 பேர். அரசனுக்கு 2 பேர் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். ஒருவன் வேதன், இன்னொருவன் வினோதன். வேதன் மக்களை அந்த பக்கம் வர்ற மக்களை நோக்கி, என்ன, இங்கே வாருங்கள், வந்து இளைப்பாரி செல்லுங்கள், இங்கே உண்டு குடித்து பசியாறி செல்லுங்கள், பயப்படாதீர்கள் என்று அழைத்தான். வினோதன் அரண்மனைக்கு அருகில் கூட யாரையும் விட மாட்டான். அங்கே போகாதீங்க, அப்படி போகாதீங்க, அரண்மனையில அருகில் போகாதீங்க, காவலர்கள் அடிப்பார்கள், உதைப்பார்கள், தள்ளி போங்க என்றான். இதை போலவே என் தேவன் நல்லவர், அவரிடத்தில் வாருங்கள் என்று சிலர் வருந்தி அழைக்கிறார்கள் மக்களை ஜீவ ஊற்றண்டைக்கு. சிலர் போங்கடா என்கிறார்கள். யோசியுங்கள் மக்களே, கோபம் ஏன், வருத்தம் ஏன்?